ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரெட் உப்மா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ரெட் உப்மா பண்ணுறதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் கேப்சிகம், ஒரு கேப்சிகமில் பாதி நான் ப்ரெட் உப்மா பண்ணுறதுக்காக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறமா தேவையான அளவு காரத்துக்காக நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு பூண்டு. நான் ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நெய் நல்லா காஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதோடு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததும் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் நல்லா பொன்னிறமாக வர்ற வரைய நம்ம வதக்கணும். ஆனியன் இப்போ நல்லா ஓரளவு பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 4-5 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். முந்திரி பருப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் 4-5 முந்திரி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்காக கட் பண்ணி வச்சுருந்தா பச்சை மிளகாவையும் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தோம்னா அந்த பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதனால் பூண்டு நான் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு டைம் கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டதும் இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கேப்சிகம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு குடை மிளகாயில் பாதி மட்டும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். குடை மிளகாயும் நமக்கு என்ன அப்படின்னா ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். குடை மிளகாய் ஆட் பண்ணோம் அப்படின்னா ப்ரெட்டோட நம்ம சேர்ந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் குடை மிளகாயும் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் நல்லா சேர்ந்து வதக்கிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வதங்கினதும் இப்போ தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டதும் இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் ப்ரெட்டை குட்டி குட்டியாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ப்ரெட்டை ஆட் பண்ணது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. கேப்சிகம், ஆனியன் அதோட ஃப்ளேவர் எல்லாமே நமக்கு ப்ரெட்டோட இறங்கி நல்லா ஒரு ஃப்ளேவர் தரும். நம்ம வதக்கும் போதே நமக்கு அந்த ஸ்மெல் நல்லா செமையாக வரும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாகவும் சுவையாகவும் இருக்கும். நமக்கு தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக இறக்கும்போது கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ப்ரெட் உப்மா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கேப்சிகம்லாம் ஆட் பண்ணதுனால ரொம்ப சுவையாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணி வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பை பாய்.